இயேசு பிறந்தாருன்னு கொண்டாடுறீங்களா? இயேசு ஏன் பிறந்தாரு கேட்டா டபக்குன்னு நம்ம பதில் சொல்ல யோசிப்போம். பாஸ்டர் பிரசங்கத்தில் என்ன சொன்னாரு அதுல இருந்து எடுப்போம். தேவையில்ல, உங்களுக்கு ஒரு கரும்பை புளிஞ்சு ஜூஸா கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். முழு பைபிளை படிச்சா இயேசு ஏன் பிறந்தாருன்னு என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கவிதை நடையில சுருக்கமா தர்றேன், கவனமா கேளுங்க. தலைப்பு, கவிதையின் தலைப்பு இயேசு ஏன் பிறந்தார். ஏன் பிறந்தேன் நான் என்று எண்ணி எண்ணி அழுகின்ற, ஏன் பிறந்தேன் நான் என்று எண்ணி எண்ணி அழுகின்ற ஏழைகளின் கண்ணீரை துடைத்திடவே ஏழை குடிலில் இயேசு பிறந்தார். ஏழைகளின் கண்ணீரை துடைத்திடவே ஏழை குடிலில் இயேசு பிறந்தார். கவலை எனும் இருள் நீக்கி களிப்பு எனும் ஒளி ஏற்றி, கவலை எனும் இருள் நீக்கி களிப்பு எனும் ஒளி ஏற்றி பேரருளை புரிந்திடவே பெத்லகேமில் இயேசு பிறந்தார். பேரருளை புரிந்திடவே பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அழுகையின் கண்ணீர் தன்னை ஆனந்த கண்ணீராக, அழுகையின் கண்ணீர் தன்னை ஆனந்த கண்ணீராக அற்புதமாய் மாற்றிடவே ஆண்டவர் இயேசு பிறந்தார். அற்புதமாய் மாற்றிடவே ஆண்டவர் இயேசு பிறந்தார். பணத்தை கொண்டு பரலோகம் பரந்தேனாம் செல்வோம் என, பணத்தை கொண்டு பரலோகம் பரந்தேனாம் செல்வோம் என பகல் கனவு கண்டவர்க்கு பாடம் புகட்ட இயேசு பிறந்தார். பகல் கனவு கண்டவர்க்கு பாடம் புகட்ட இயேசு பிறந்தார். இம்மையிலே இன்னலுறும் ஏழைக்கு மறுமை தன்னில், இம்மையிலே இன்னலுறும் ஏழைக்கு மறுமை தன்னில் பரலோகம் உண்டு என பகர்ந்திடவே இயேசு பிறந்தார். பரலோகம் உண்டு என பகர்ந்திடவே இயேசு பிறந்தார். மண்ணுலகு விண்ணுலகு இரண்டிற்கும் இணைப்பு பாலமாய் இருந்திட்டு, மண்ணுலகு விண்ணுலகு இரண்டிற்கும் இணைப்பு பாலமாய் இருந்திட்டு மண்ணோரை விண்ணுலகு சேர்த்திடவே மன்னர் இயேசு மண்ணில் பிறந்தார். மண்ணோரை விண்ணுலகு சேர்த்திடவே மன்னர் இயேசு மண்ணில் பிறந்தார். உலகின் பாவம் போக்க தம் உதிரம் சிந்தி மக்களை மீட்க, உலகின் பாவம் போக்க தம் உதிரம் சிந்தி மக்களை மீட்க உன்னத அன்பை நிலை நாட்ட உலகினில் இயேசு பிறந்தார். உன்னத அன்பை நிலை நாட்ட உலகினில் இயேசு பிறந்தார். அகிலத்தின் முதல் மனிதன் ஆதாம் இழந்த எல்லாம், அகிலத்தின் முதல் மனிதன் ஆதாம் இழந்த எல்லாம் அன்பளிப்பாய் வழங்கிடவே ஆண்டவர் இயேசு பிறந்தார். அன்பளிப்பாய் வழங்கிடவே ஆண்டவர் இயேசு பிறந்தார். பரம்பரையாய் ஆண்டு வந்த பாவத்தின் வேரையெல்லாம், பரம்பரையாய் ஆண்டு வந்த பாவத்தின் வேரையெல்லாம் பறித்திட்டு பரிசுத்தம் விதைத்திடவே பரமன் இயேசு பாரியில் பிறந்தார். பறித்திட்டு பரிசுத்தம் விதைத்திடவே பரமன் இயேசு பாரியில் பிறந்தார். சத்துருவாம் சாத்தானை தலை தூக்க விடாமல் சிலுவையின் கீழ் சாத்தானை மிதித்திட்டு, சத்துருவாம் சாத்தானை தலை தூக்க விடாமல் சிலுவையின் கீழ் சாத்தானை மிதித்திட்டு இரட்சிப்பின் ஜெயக்கொடி ஏற்றிடவே இரட்சகர் இயேசு இகத்தினில் பிறந்தார். இரட்சிப்பின் ஜெயக்கொடி ஏற்றிடவே இரட்சகர் இயேசு இகத்தினில் பிறந்தார். தரித்திரரின் நிலையை மாற்ற உரு தரித்த இயேசு ராஜனுக்கு, தரித்திரரின் நிலையை மாற்ற உரு தரித்த இயேசு ராஜனுக்கு சத்திரத்தில் இடமில்லை என்றாலும் உலக சரித்திரத்தில் இடம் உண்டு கிமு கிபி என. சத்திரத்தில் இடமில்லை என்றாலும் உலக சரித்திரத்தில் இடம் உண்டு கிமு கிபி என. மரணத்தை வெல்வதற்கு மருந்தொன்றும் இல்லை என, மரணத்தை வெல்வதற்கு மருந்தொன்றும் இல்லை என மல்கி கண்ணீர் வடித்தவர்க்கு மருந்தாக இயேசு பிறந்தார். மல்கி கண்ணீர் வடித்தவர்க்கு மருந்தாக இயேசு பிறந்தார். சரி, அறுசுவை மிக்க உணவு அருமையாய் சமைத்திருப்பினும், அறுசுவை மிக்க உணவு அருமையாய் சமைத்திருப்பினும் அள்ளி உட்கொண்டால் தானே அரும்பதில் பறந்து போகும், அள்ளி உட்கொண்டால் தானே அரும்பதில் பறந்து போகும்.
உலகையே புதிதாய் மாற்ற உதித்திட்டார் இயேசு எனினும், இந்த உலகையே புதிதாய் மாற்ற உதித்திட்டார் இயேசு எனினும், உன் உள்ளத்தில் இயேசு பிறவாவிட்டால், சகோதரனே சகோதரியே, உன் உள்ளத்தில் இயேசு பிறவாவிட்டால் உனக்கு இயேசுவால் என்ன பயன்? உனக்கு இயேசுவால் என்ன பயன்? இன்னொரு முறை சகோதரர் அடைக்கலார் அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த வேளையில் ஒரு சிறப்பு பாடல்களை பாட நெப்போலியன் முன்பாக வருகிறார். அவரை உற்சாகமாக கரங்களை தட்டி அனுபவிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா.
இன்னொரு முறை சகோதரர் நெப்போலியன் அவர்களுக்கு கரங்களை தெரிவித்துக் கொள்வோம். உட்கார்வதற்கு இடம் இல்லைன்னா முன்னாள் இடம் சேர்ஸ் எல்லாம் இருக்கு சகோதரர்களே. அடுத்ததாக டென்னிஸ் ஆண்டனி அவர்கள் சிறப்பு பாடலை பாட இருக்கிறார்கள். அவரை கரந்தட்டி வாழ்த்து வரவேற்போம். ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கு அவர் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்று பேரு. அந்த ரட்சகர் ஒரு நாள் எனக்குள்ளே கடந்து வந்தார், என்னை ரட்சித்தார், எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார். அல்லேலூயா. அவரை வாழ்த்தி போற்றும்படியாக
இன்னொரு முறை உற்சாகமாக டென்னிஸ் ஆண்டனி அது ஜேம்ஸுக்காக கரங்களை உற்சாகமாக பற்றி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக சாம் அந்த யூத் டீம் அவங்க சிறப்பான பாடல்களை படைக்க இருக்கிறார்கள். நம்முடைய யூத் டீம் அண்ட் சாம் அவங்க படைக்க இருக்கிறாங்க. வாங்க யூத் டீம் முன்பாக வாருங்கள், உற்சாகமாக அந்த நிகழ்ச்சியை படைக்கலாம். அவங்க தம்பி யூத் டீம் சீரியஸ் ஃபார் காட் யூத் டீம் வாங்க முன்பாக.
யூத் டீம் சாம் பிரதருக்காக கரங்களை தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சி ஐயா ஜான் சுக்கூர் அவர்கள் பாடலை பாட இருக்கிறார்கள். அவரை உற்சாகமாக கரந்தட்டி ஜான் சுக்கூர் வந்து நிகழ்ச்சியை படிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் தருகிறவர் மனுவேலர், மனுகுலத்தில் பிறந்தவர் இயேசு. அவர் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அவர் அன்றும் என்றும் என்றும் ஜீவிக்கிறார். அவரை நாம் ஒவ்வொரு மனிதனும் மறக்க முடியாது. இதோ மனுவேலர் பிறந்து விட்டார். அவர் பிறந்த நாளை கொண்டு ஒரு பாடல் பாடுகிறேன். ஏசு பிறந்தார், ஏசு பிறந்தார், ஏசு பிறந்தாரே. அவர் பாவியை ரட்சிக்க பாரினிலே அவர் பாலகனாய் பிறந்தார். ஏசு பாலகனாய் பிறந்தார். ஏசு பிறந்தார், ஏசு பிறந்தார், ஏசு பிறந்தாரே. அவர் பாவியை ரட்சிக்க பாரினிலே அவர் பாலகனாய் பிறந்தார். ஏசு பாலகனாய் பிறந்தார். மாட்டு தொழுவத்தில் மணவாளன் இயேசு பாலகனாய் பிறந்தார். மண்ணான நம்மை ரட்சிக்கவே அவர் உலகில் மனிதனாக வந்தார். இயேசு மனிதனாக வந்தார். மாட்டு தொழுவத்தில் மணவாளன் இயேசு பாலகனாய் பிறந்தார். மண்ணான நம்மை ரட்சிக்கவே அவர் உலகில் மனிதனாக வந்தார். இயேசு மனிதனாக வந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே. அவர் பாவியை ரட்சிக்க பாரினிலே அவர் பாலகனாய் பிறந்தார். இயேசு பாலகனாய் பிறந்தார். உன்னதமானவர் பிறந்தார் என்று உலகம் போற்றிடவே அவர் உத்தம நீதி சத்திய பாதை என்றும் நடத்திடவே. உன்னதமானவர் பிறந்தார் என்று உலகம் போற்றிடவே அவர் உத்தம நீதி சத்திய பாதை என்றும் நடத்திடவே. இருளாய் கிடந்த உலகத்திலே ஒளியை காண செய்தார். மனுகுலத்தில் பிறந்த மன்னர் மகிமையாக வந்தார். இயேசு மகிமையாக வந்தார். சாத்தானை துரத்தி சாவை வென்ற சர்வதேவன் அவரே. சாத்தானை துரத்தி சாவை வென்ற சர்வதேவன் அவரே. சுடரொல்லி போல விடிவெள்ளியாக உலகில் தோன்றினாரே. இயேசு உலகில் தோன்றினாரே. இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே. அவர் பாவியை ரட்சிக்க பாரினிலே அவர் பாலகனாய் பிறந்தார். இயேசு பாலகனாய் பிறந்தார். ஐயா அவர்கள் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு பிறப்பை குறித்து, இயேசு பிறப்பை குறித்து அருமையான பாடல்கள் பாடினாங்க. அவங்களை கூட உற்சாகமாக கரங்களை பற்றி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். முக்கியமான அறிவிப்புகள் என்னவென்றால், இந்த ஏழும் எழுப்புதல் திருச்சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதிதாக வரக்கூடிய வந்திருக்கிறவர்களுக்கு
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10 மணிக்கு இந்த இடத்துல கூட்டம் நடைபெறுகிறது ஆராதனை. அதே போல மாலையில் 6 மணிக்கு நடைபெறுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். முக்கியமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எத்தனை மணிக்கு கூட்டம் நடைபெறுகிறது? புரிஞ்சவங்க அவங்க சொல்லியிருப்பீங்களே, நான் சொன்னது காலையில் எத்தனை மணிக்கு நடக்குது? 10:30 மணிக்கா? சரி, 10 மணி சொன்னேன். அந்த சிஸ்டர் 1/2 மணி நேரம் கூட்டி சொல்லியிருக்கிறேன். அதனால ஏன்னா நீங்க பாருங்கள், மாலையில் எத்தனை மணிக்கு கூட்டம் நடைபெறுகிறது? 6:30. புரியுங்களா சகோதரர்கள், புதிதாக வந்தவர்கள்? ஏன்னா இது ஒரு குடும்ப திருச்சபை. நீ வந்தீங்கன்னாக்க இந்த தேசத்துல நீங்க ஒரு தனிமையாக இருப்பது போல உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுனாக்க இங்க வாருங்கள். ஒரு குடும்பத்தை போல உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், ஆலோசனை கொடுக்கிறோம். வெற்றி வாழ்வுக்கான ஆலோசனைகளை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சனிக்கிழமைகளிலும் மாலையில் எங்களை சந்திக்கலாம். 6 மணி பிறகு நாங்கள் இங்கே இருப்போம். அதே போல செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 மணிக்கு இந்த இடத்துல நீங்கள் எங்களை சந்திக்கலாம். உங்களுக்காக பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம். அதனால வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் இங்கே இருப்போம். காலையிலிருந்து இரவு 10-11 மணி வரை நாங்கள் இருப்போம். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுங்கைக்காடு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுங்கைக்காடுல 8 மணிக்கு அங்கே தமிழ் ஆராதனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் நீங்கள் அவங்க வந்து கலந்து கொள்ளலாம். சரிங்களா? உங்களுக்கு தொலைபேசி, அதாவது எங்களோடு தொடர்பு கொள்ளணும், ஆலோசனை, வேலை இடத்துல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். புரியுங்களா? தொலைபேசி எண் 93 97 95 95. புரியுங்களா? தொலைபேசி எண் என்ன? 93 97 95 95 93 97 95 95. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். தொலைபேசி எண் மனதில் இருக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. 93 97 95 95. புரியுதுங்களா? எங்களோட தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக. சார், இந்த வேளையில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ண இருக்கிறோம். நம்முடைய வாலிபர்கள் இருதயம் டீம் வாலிபர்கள் நமக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக எல்லாத்தையும் மத்தியா சாட்சி உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம இடம் இல்லாததான் முன்னாடி வாங்க. இடம் சேர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இடம் நடுவு Namadina,
காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமாயும் சனம் எம்மை உயர்த்தி வைத்தீர் சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமாயும் சனம் எம்மை உயர்த்தி வைத்தீர் இன்று நீர் மாற்றமே நீர் மாற்றமே நீர் மாற்றமே என்று சொந்தமாமே ஆராதிப்போ அப்பரிப்போ நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போ தேவனுக்கு ஆராதனை மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசு ராஜனை மகிழ்ச்சி அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசு ராஜனை மகிழ்ச்சி தேவனுக்கு ஆராதனை சமாதானம் இயேசுவுக்கு ஆராதனை ஆவியாம் உங்களுக்கு ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசு ராஜனை மகிழ்ச்சி அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசு ராஜனை மகிழ்ச்சி நன்றி சொல்லி உன்னை பாட வந்தோம் உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உன்னை பாட வந்தோம் உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கருங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கருங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் காற்றுமில்லை மழையுமில்லை ஆனாலும் மகாலை நிறுத்தினீரே காற்றுமில்லை மழையுமில்லை ஆனாலும் மகாலை நிரப்பினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கருங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கருங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர் குறையாமல் காத்திடும் நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர் இன்று குறையாமல் காத்திடும் நல்லவர் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு பாய்வர் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதில தாண்டுவர் இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு பாய்வர் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதில தாண்டுவர்
வாழ்வை சீரமைத்தார். அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டார். என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தார். என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தார். என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தார். என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தார். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துடிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துடிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்கு வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்கு வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதில தாண்டுவேன். சிஸ்டர் டான்ஸ் ஆட போறீங்களா? ஹalleluya. வாலிபர்கள் நம்முடைய யூத் டீம் வந்து சீரியஸ் ஃபார் காட் யூத் டீம் நன்றாக நமக்கு நிகழ்ச்சிகளை நடத்தாங்க. இன்னொரு முறை அரங்கை பற்றி உற்சாகமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தும் மாதிரி இருக்கிறதா? உற்சாகமா இருக்கிறதா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல உற்சாகமாக அரங்கை தட்டலாம். இந்த வேளையில் கூட ஒரு ட்ராமா வந்து நம்ம வேர்ட் ஆஃப் காட் பைபிள் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ண இருக்கிறாங்க. ட்ராமா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வேர்ட் ஆஃப் காட் பைபிள் ட்ரைனிங் சென்டருடைய பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஒரு சின்ன ட்ராமாவை படைக்க இருக்கிறாங்க. அவங்க உற்சாகமாக கடனை தேடி வரவேற்போம். ஹலோ பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் கர்த்தருடைய கிருபையில. எங்க போறீங்க? பைபிள் காலேஜ் போறோம். பைபிள் காலேஜா? ஆமா. எதுக்கு பிரதர்? எதுக்குங்க பைபிள் காலேஜ் போவாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுவோம். அதே போலதான் நானும் சொல்றேன், வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போயிட்டு கொண்டிருக்கிறேன். சரி பிரதர், நானும் தான் சண்டே சர்ச் போறேன். அங்கேயும் தான் பிரசங்கம் கேட்குறோம். இதுக்கு புதுசா என்ன திருப்பி பைபிள் காலேஜ் போறீங்க? ஒரே ஒரு காரியம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நாம் 1ஆம் வகுப்பு படித்தோம், 2ஆம் வகுப்பு படித்தோம், 10ஆம் வகுப்பு படித்தோம். ஆனால் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது மாத்திரம் பாடங்களை பிரித்து படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? பிரித்து படிக்கிறோம். அப்போ வேதாகமத்தை சர்ச்சில் வந்து ஒரு பாட்டு எடுப்பாங்க, அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதாகம கல்லூரி போகும் பொழுது வேதத்தை வித்தியாசமாக, எப்படி என்றால் ஆதியில தேவன் எதற்காய் நம்மை படைத்தார், இயேசு கிறிஸ்து எதற்காய் பூமிக்கு வந்தார், இனி நாம் எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்று சொல்லுவாங்க. சரி பிரதர், அப்படின்னா படிச்சு கொடுக்குறாங்க பைபிளை பத்தி. அதாவது பைபிள் காலேஜ் அப்படின்னா வித்தியாசமா படிக்கிறது. இப்ப நான் இருக்கிறேன், நண்பர் இருக்கிறாரு, 2 பேரும் ஒரே சமயத்தில் தான் பைபிள் காலேஜ் சேர்ந்தோம். ஆனால் அண்ணன் என்ன செஞ்சாரு, பாதியிலே நான் வரலப்பா, என்னால் வேலை பொதுவாக இருக்கு, முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தொடர்ந்து படித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இலக்கு 40 கிலோமீட்டர் வச்சுருக்காங்கன்னா நாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே போய் நின்னா பரிசு கொடுப்பாங்களா? அதுபோல் இந்த நாட்களில் நாம் வேதத்தை கற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நற்செய்தி ஊழியம். நற்செய்தின்றது என்ன சொல்லுங்க? நற்செய்தி என்று சொன்னால் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய வழி. எப்படின்னு சொன்னா, செய்தி என்ன, இந்த நாட்டில் என்ன நடக்குது, என்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது செய்தி. நற்செய்தி, நல்ல விஷயங்களை நாம் என்ன செய்றோம், சொல்கின்றோம். அப்ப நல்ல விஷயம் என்ன சொன்னா, இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார். ஏன் பிறந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துமஸ் நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்றோம். இயேசு ஏன் பிறந்தாருன்னு சொன்னா, மனுக்குலத்தை மீட்கவும் பாவத்திலிருந்து மனிதனை என்ன மீட்கவும் தான் பிறந்தாரு. ஆனா நாம் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா, இயேசு பிறந்ததற்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. என்ன இருந்துச்சுன்னா, அவர் மரிக்கும்படியாய் பிறந்தார். நம்மளாம் பிறக்கும்போது என்ன சொல்லுவோம், ஐயோ நல்ல இந்த பிள்ளை என்ன செய்யணும்,
ஆண்டு ஆண்டு நல்லா நினைக்கிறோம் வாழணும் என்று சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன செஞ்சாங்க? அவர் மரிக்கும்படியாய் பிறந்தார். எங்க பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார் நம்ம சொல்றோம். ஆனா எப்போ பிறந்தார்னா 4000 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தார்கள் தீர்க்கதரிசிகள். எல்லா ஜனங்களும் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா பூமி தோன்றி 4000 ஆண்டுகள் கழித்து தான் இயேசு பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது சர்ச்சில் பிரசனத்தை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப வேதாம கல்லூரியில் படிக்கும் போது என்ன செய்ய முடியும்? இதை கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நற்செய்தி சொல்லும் பொழுது ஒரு விசுவாசினா எதற்காய் நாம் ரட்சிக்கப்படுறோம், எதற்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது, அது மாத்திரம் இல்ல நாம் எங்க போறோம், நம்ம போகக்கூடிய வழி எங்க இருக்கிறது என்று விளக்கமா விளக்கி ஒவ்வொரு நாளும் என்ன செய்றாங்க? ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய ஆலயத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் நீங்க வந்து கட்டுறது கையளவுன்னு சொல்லுவாங்க. நானும் நண்பர் சேர்ந்து தான் காலேஜ் போனோம். ஆனா பாதியில் என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டாரு. ஆனா அதை தொடர்ந்து படிக்கும் பொழுது நம்ம இந்த தேசத்துக்கு வந்தது எதுக்கு? வேலை பார்க்கறதுக்கு வந்தோம். ஆனா கிடைக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொன்னா, இப்போ ஒரு சிங்கப்பூர்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சேஃப்டி கோர்ஸ், ஒரு கோஆர்டினேட்டர் கோர்ஸ், இப்போ ஹவுசிங்ல வேலை பார்க்குறவங்க ஒரு ட்ரைனிங் படிக்கிறாங்க. பாதி பள்ளியோட படிச்சு முடிச்ச உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா? அங்கீகாரம் கொடுப்பாங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த வேதம் நமக்கு எப்படி இருக்கும்? சிறு வயதுல இந்த வேதத்தை நீ சுமந்தா முதிர் வயது வரைக்கும் என்ன செய்யுமா? அது உன்னை சுமக்கும். இந்த பூமியில நம்ம செய்யற எல்லா வேலைக்கும் என்ன செய்ய உண்டு? ஒரு ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆனா பரலோகத்துக்கு போறக்கூடிய இந்த வேதாகத்தை படிக்கும் போது நமக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப நம்மளும் என்ன செய்யலாம்? இதை சேர்ந்து நீங்களும் சேர்ந்து படிச்சீங்கன்னா உடைய வாழ்க்கை என்ன செய்யாது? பிரயோஜனமா இருக்கும். நீங்களும் வந்து பாஸ்டர் சொல்லி அட்மிஷன் போட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை முடிஞ்சு மணி 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இலகுவான நேரம் தான். நம்ம எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு எது செய்யுது? பிரயோஜனமா இருக்கிறது. நாங்கள் மறுபடியும் சேர்ந்து நாங்கள் படிக்கலாம்னு ஆசையா இருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆமென். இப்போ வந்து நான் வந்து 2வது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பிடிஹெச் வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சவங்களுக்கு 1 இயர் கோர்ஸும், 2வது படிக்கிறவங்களுக்கு டிப்ளமா கோர்ஸும், தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு பிடிஹெச் கோர்ஸும், நார்த் வெஸ்டர்ன் தியாலஜிக்கல் செமினரி ஃபார் யூஎஸோடது. இங்கே வந்து நம்முடைய சபையில ஏலியர் சர்ச்சில் அங்கீகாரத்தோடு அந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில மதியானம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க தொடர்புகள் வந்து பாஸ்டர் டேனியல் ஷீலா அவர்களை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமென். தேங்க்யூ. முக்கியமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வேர்ட் ஆஃப் காட் பைபிள் ட்ரைனிங் சென்டர் USA அமெரிக்காவில் உள்ள ஒரு வேதாம கலாசாலையிலிருந்து அங்கீகாரம் பெற்ற வேதாம கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை சரிங்களா? படிக்கக்கூடியவர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் புத்தாண்டு வகுப்புகள் ஆரம்பமாகிறது சரிங்களா? முதல் வருடம் சர்டிஃபிகேட் கோர்ஸு, 2வது வருடம் டிப்ளமா இன் தியாலஜி, 3வது வருஷம் பேச்சுலர் இன் தியாலஜி. ஒருவேளை நீங்கள் உலக காரியங்களில் வந்து பட்டம் பெறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வேதாம கல்லூரியில் வரும்போது நீங்கள் பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிடிஹெச் ஒரு பட்டதாரியாக நீங்கள் மாற முடியும். பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதுக்குன்னு வந்து லீவ் எடுத்து வர வேண்டியதில்லை. ஆலயத்துக்கு வர்றீங்க, ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு போகிறீங்க. 3 வருடத்தில் நீங்கள் வேதாமத்தை கற்று ஒரு வேதாம வந்து பட்டதாரியாக மாறுவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை நன்றாக வந்து செய்வதற்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய அழைப்பு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன் அண்ட் ஆர்டினேஷன் நம்ம கொடுக்குறோம் வேதாம கல்லூரியில். ஜனவரி மாதத்தில் வகுப்புகள் ஆரம்பமாகிறது. புது வருடங்க வகுப்புகள். நீங்கள் படிக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த பைபிள் ஸ்கூலுடைய அந்த விவரங்கள் வேணும்னா கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு அந்த நோட்டீஸ் நாங்கள் கொடுக்குறோம். யார் பைபிள் ஸ்கூலுடைய விவரங்கள் யாராருக்கு வேணும்? விவரங்கள் வேணும்னா பிரதர்ஸ் இந்த பைபிள் ஸ்கூலுடைய இது பின்னால் நமக்கு பிங்க் கலரில் உள்ளே இருக்குது. அந்த இதுக்குள்ளே இங்கே இருக்கும், அந்த ட்ராயரில் இருக்கும். வேணுங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதை கொடுத்துருங்க. சரி, இந்த வேளையில் கூட முக்கியமாக கிறிஸ்மஸ் என்றால் என்னது? அன்பை ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தினார். எப்படியாக அன்பை வெளிப்படுத்தினார்? கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனையே பூமிக்கு நாம் அனுப்பி நமக்காக நம்ம மீட்டெடுக்கும்படியாக, நமக்காக மரிக்கும்படியாக இயேசுவை பிதாவானவர் பூமிக்கு அனுப்பி தன் அன்பை வெளிப்படுத்தினார். அதனாலே கிறிஸ்மஸ் என்பது
இது நமது கிறிஸ்மஸ் என்றால் என்ன, அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்டிகை. அதாவது கொடுப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அன்பை நம்ம தெரிவிக்கிறோம். ஆண்டவரே தன்னுடைய மகனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு பூமியில பிறந்த பொழுது என்ன செய்தார்கள், சாஸ்திரிகள் இயேசுவுக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள். என்ன காணிக்கை கொண்டு வந்தாங்க? ஒன்று பொன்னை கொண்டு வந்தார்கள். அவர் ராஜ பிறப்பாக இருந்தனால பொன்னை கொடுத்தார்கள். இரண்டாவது தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள். துதி ஆராதனை எப்பொழுதும் என பரலோகத்துக்கு நேராக செல்ல வேண்டும் என்று. மூன்றாவதாக வெள்ளை போலத்தை, அவர் நமக்காக வெட்டப்பட்டார், பிசினு தேர்ந்தது போல ரத்தம் சிந்தப்பட்டார். புரியுங்களா? ஆனால் இயேசு பிறந்த பொழுது கூட அதன் மூலமாக அவரை கனப்படுத்தினார்கள். என்ன நம்ம பார்க்கிறோம், இந்த வேளையில் கூட ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது, சிறப்பு பாடல் உங்களுக்காக இந்த பாஸ்டர் சில பாடுகின்ற பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய நேரம் காணிக்கை இந்த வேளையில் எடுக்கப்படும். ஏன்னா இந்த வேளையில் வந்து ஒரு சிறப்பு பாடலை பாஸ்டர் சில அவர்கள் பாடுவார்கள். அவர்கள் உற்சாகமாக கருந்தட்டி வரவேற்போம்.